கைஸ் வெல்கம் டு டி ரைடர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போன வீடியோ போட்டிருப்பேன். நம்ம ஜாப்பனீஸ் கல்ச்சரில் இருக்கிற எல்லா பேய் கதையும் பார்த்துட்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பேய் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பாண்ட் கோஸ்ட் ஸ்டோரி. இது என்ன கதைனாக்கா, ஓல்டு ஆக் பாண்ட் அந்த ஊரில் இதை சொல்கிறாங்க. இல்லைனாக்கா உபாகாய்கி இன் ஜப்பனீஸ்ல சொல்றாங்க இந்த பேரை வந்து. ஸோ இந்த கதை எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோக்கியோவில் நடந்துக்கிட்டு ஒரு கதை இது. டோக்கியோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஊர்ல அந்த காலத்துலலாம் நிறைய சைக்கோ சுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் சைக்கோவா சுத்திட்டு இருப்பாருங்கன்னு சொல்லி. அந்த சைக்கோலாம் என்ன பண்ணிக்கிறான், அதுல ஒரு சைக்கோ தான் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கிழவி. அந்த கிழவி என்ன பண்ணிதுனாக்கா, அவங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா தன்னந்தனியில் ஒரு குடிசை வீட்டில் எடுத்துக்கிறாங்க. இந்த வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குமா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கப்பல் வழியாக தான் வெளியெல்லாம் வந்துட்டு போவாங்களாம். ஸோ போட்டு அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு போட் இருக்கான். ஸோ அப்படி நடக்கிறப்ப அந்த இடத்த சுற்றி பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா, ஒரு என்ன சொல்கிறது, ட்ராவலர்ஸு. அப்புறமா வந்து அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த ஊரை பார்க்கணும்னு நிறைய பேர் கால் கொடுத்து அந்த இடத்த வருவாங்க பார்த்தீங்களா, அதை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி கப்பல் ஏறிலாம். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க நைட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வரவங்கலாம் தனித்தனியாக காணா போயிட்டு இருக்காங்க. காணா போயிட்டு இருக்கப்ப போலீஸுக்கு டவுட் வருது, என்ன இவங்கெல்லாம் காணா போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு டவுட் வர்றப்ப இந்த என்ன பண்ணுறாங்கனாக்கா, எங்கே தொலைஞ்சு போகிறாங்களோ அங்கே போய் தேடுறாங்க. அந்த லேக்கில் போய் தேடும் போது தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சட்டை அந்த இதெல்லாம் கிடைக்குது, அவங்க போட்டிருந்த துணி எல்லாமே. அப்படி கிடைக்கிறப்ப தான் அந்த இடத்துல ஒரு குடிசை இருக்கிறத பார்த்து அந்த குடிசைக்கு போகிறப்ப தான் கிடைக்குது அவங்க பாடிலாம் கிடைக்குது அந்த வீட்டில். அப்படி கண்டுபிடிச்சது தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொம்பளை வந்து இத்தனை பேரை பொண்ணு அங்கே வரவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலே போட்டு டிஸ்போஸ் பண்ணி வச்சுக்கிறான்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டோரியே இல்லை, இது வந்து ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவிடன்ஸ். ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு 2 கதை இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு 2 கதை தான், இது ஃபஸ்ட்டு கதை. ஸோ இந்த கதை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கொண்டுட்டாங்களா, அப்படி கொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த உண்மையும் பார்த்தீங்கன்னாக்கா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு வந்து மற்ற ட்ராவலர்ஸ்லாம் போவாங்க பார்த்தீங்களா, சரி இந்த பிரச்சனைலாம் இல்லைடா இனி நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்படி போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து அழுகிற குரல்லாம் நிறையா கேட்டுக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி என்னடா இது இப்படிலாம் அழுகு கேட்குதுன்னு சொல்லி போலீஸும் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஒரு யாருமே இல்லை அங்கே. அப்படி ஆனால் சத்தம் மட்டும் வந்து பேசஞ்சர்ஸ் கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது கூட இல்லை. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் ஹெவி ஆகுது, என்னடா இவங்க பொய் சொல்கிறாங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஹெவியாக தான் தெரியுது. அவங்கலாம் வந்து அங்கே யாருமே இல்லை, இது வந்து மனுஷனோட ஒரு கட்டுக்கதை, இவங்களே சும்மா அந்த இடம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே அந்த இடத்துல பேய்கோட பேர் அப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு இதை முன் வச்சாங்க. பட் அதை வந்து யாராலுமே ப்ரூவ் பண்ணவே முடியல. ஏன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க, பொதுமக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அங்கே அழுகிற குரல்லாம் நிறையா கேட்குதுன்னு சொல்லி, எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி குரல்லாம் கேட்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் யாராலுமே இதை நம்பவே முடியல. ஸோ இது ஒரு கதையா. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாண்ட் கதை இருக்குது, அது இதே கதை தான், இதே மாதிரி தான் அங்கேயும் அழுகிற குரல்லாம் கேட்கும். பட் இது கதை என்னன்னா, இங்கே ஒரு ஓல்டு உமன் பொண்ணாங்களா, அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பவுலை வந்து அந்த நாட்டில் ஒரு அரசர் இருப்பார், அந்த அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு கொடுக்குறதுக்காக இந்த பொண்ணு போகிறப்ப இந்த சாப்பாடை ஒழுங்காக கொடுக்கறத விட்டு கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. அப்படி உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த அரசருக்கு காண்டாய் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேயே பொண்ணு அந்த பானிலே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போட்டுடுறாரு. அப்படி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து டெய்லியும் அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வழியாக வந்து இவரை பயமூத்தணும்னு சொல்லியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல அழுகுற மாதிரி ஒரு சத்தம் நிறையா கேட்கும். இவரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அப்படியே பயந்துட்டு அந்த இடத்த ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருப்பாரு. ஸோ நைட்டு ஒரு நாள் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜென்ட்டாக உச்சா வந்துடுச்சு. இவர் வந்து உச்சா வந்ததுனால என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் போய் ஆகணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போகிறாரு. பட் அவர் வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா, அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேயை வந்து போட்டுச்சு. ஸோ இவரு எப்படி போட்டாருனாக்கா 2 நாள் வந்து இதுவே தெரியல, இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டில் தான் வந்து செத்தாரு. பட் இதை வந்து மற்றவங்களாம் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து நைட்டு போயிருக்காரு ஆனால் தூக்கக்காரர் கால் பண்ணி இவங்கனால அப்படி செத்தாரு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது பேய் சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற பேர் வந்து அந்த போலீஸ் கதை சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அந்த அழுகை குரலாம் கேட்கணும். பட் அதெல்லாம் கற்றுன்னு சொல்லுவாங்க, வெளியே போகணும் பயமாகுதுன்னா நாங்கள் வெளியே உட்காந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆகாக்கு என்ன அவசியம் தெரியல, அவர் வெளியே போய் ஆனால் அவங்க அன்னைக்கு நைட்டும் அந்த சத்தம் கேட்டுது, அவரு செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் புகை மூட்டமாகவும் இருந்தாங்க பாட்டை சுற்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு ரொம்ப எதுவுமே
ஒண்ணுமே தெரியல. ஏன்னா பேய் கதை, இது யாருமே நம்ப முடியாது. பேய் கதை இந்த மாதிரிலாம் கூட அந்த ஊர்ல ஒரு அர்பன் ஸ்டோரிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கதைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறையா மிஸ்டேக்ஸான கதைலாம் இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உண்மை சம்பவம் தான் வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைக்கோ த்ரில் தான் நம்ம அடுத்து வரப்போகிற ஒரு கதை. ஸோ மறக்காம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள முடிச்சுக்கலாம். பை பாய்.